குதிரையோட பாடியில குதிரையோட ரத்தத்துல இருந்து தான் நமக்கு வேற என்ன சந்தேகம் இருக்குங்களா சார்? அப்படிலாம் கிடையாது சார். இன்னைக்கு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புல தான் வருஷம் இருக்கும். 41 நல்ல பாம்பு வருஷம் இருக்கும். 56 கண்ணாடி இருக்கு. அது கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கும். விஷம் எடுக்கும் போது மிக்ஸ் பண்ணி எடுக்குமா? தனியாக இருக்கும் போது தனித்தனியாக கட்டுவாங்க. கண்டிப்பாக சார். டார்க் எல்லோ இருக்கும், லைட் எல்லோ இருக்கும். இதோட விஷயத்தை தொட்டு பார்த்தோம்னா நம்ம தேன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். கண்ணாடி விஷயத்துல அந்த தேன் பாட்டில் வருஷம் கொட்டிட்டா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, சொர சொரன் அந்த மாதிரி இருக்கும். நல்லா கவனிக்கணும் மேடம். மேடம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, பாம்போட விஷத்தை தொட்டுட்டா விஷமா, தொட்டு நக்கிட்டா விஷம் தான், தொட்டுட்டு இமிடியா அதை கழுவிட்டா அந்த தண்ணியோட போயிடும். கடிப்பட்டா ஏழை மட்டும்தான் விஷம் கிடையாது. அந்த விஷம் காயத்துல எங்க தடனாலும் விஷம் பாமாயிடும். ஏன்னா அதுக்கு தேவையான பகுதி நம்ம சரியா நரம்ப கிடையாது. ஒன்றும் பண்ணாது. இல்லையா கையும் காப்பாத்திக்கலாம், உயிரையும் காப்பாத்திக்கலாம். இல்ல சார் அந்த விஷத்தை அப்படியே நிறுத்தி கட்டிட்டு 4 நாள் 4 மாசம் 3 மாசம் ஆச்சு கியூராகி வரது. இதுல இருந்து எடுக்கப்பட்ட விஷத்தை ஆராய்ச்சி கொடுத்தாக்கா மருந்து நம்மளால எங்கள் உயிரை பணி வச்சு செஞ்சுக்குவோம். புரியுதுங்களா? இந்தியாவில் இந்த ஒரு இடம் மட்டும்தான் விஷம் எடுக்கிற கூடும். நீங்க கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு இடம் தான் காட்டும். புரியுதுங்களா? வேற எதனா டவுட் இருக்குங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்லோவாக செஞ்சுட்டு வந்தால் அதிகரித்து கொடுக்க டைமிங்கு குறைக்காது. காலில் கட்டிட்டா தொடையில கட்டணும். நம்ம கட்டுறோமோ கட்டலையோ விடுறோமோ விடலையோ